அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல் குறள் எண் 1677. தன்னன் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்த்த வழை. குளிர்ந்த நீர்நிலை போன்ற தன்னம் துறைவன் தலைவன் பிரிவதை எனக்கு முன் என் வளையல்கள் உணர்த்தின அல்லது உணர்ந்தன. My bangles have understood before me the separation of my lover who is like a cold water body. என் துடிப்பா குளிர்ந்த தலைவன் கூடிப்பிரிந்து போகிறான், எனக்கு முன்பு உணர்ந்தன என் கை வளையல்கள். குளிர்ந்த தலைவன் கூடிப்பிரிந்து போகிறான், எனக்கு முன்பு உணர்ந்தன என் கை வளையல்கள். இதற்கு கவிப்பேரரசு என்ன உரை சொல்கிறார் என்றால், குளிர்ந்த நீர்நிலைகளை உடைய நாட்டவன் தான், ஆனால் என்னை கொதிப்பேற்றுகிறான், பிரிய போகிறான், ஆனால் அதனை அவன் உணர்த்தும் முன்னே அறிவார்ந்த என் வளைகள் அறிந்து கொண்டு விட்டன, அவன் பிரிவை குறிப்பால் உணர்த்த என் கையை விட்டு பிரிகின்றன என்று வைரமுத்து சொல்றார். ஏன் தலைவன் குளிர்ந்து இருக்கிறான் என்று வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு யோசிச்சா, வைரமுத்து சொன்ன மாதிரி குளிர்ந்த நீர்நிலைகளுடைய நாட்டவன் எடுத்துக்கலாம், அல்லது தலைவனே குளிர்ந்திருக்கிறான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இருவரும் ஒன்றாக சேரும் பொழுது ஒரு வெப்பம், ஒரு சூடு, ஒரு வெம்மை உடலில் இருக்கும். கலந்து முடித்த பிறகு அது குளிர்ந்து ஆகிவிடும், வேர்வை வரும், குளிர்ந்து ஆகிவிடும். இப்படி குளிர்ந்து விட்டான் என் தலைவன். வரும்போது, வீட்டுக்கு வரும்போது அவன் உடம்புல ஒரு வெப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னுடன் காதல் செய்யும் பொழுது அந்த வெப்பம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா இப்பொழுது அந்த வெப்பம் அவனிடம் இல்லை. அவன் குளிர்ந்து விட்டிருக்கிறான். குளிர்ட்டு போச்சு சொல்றோம்ல, அந்த மாதிரி குளிர்ந்து விட்டிருக்கிறான். அப்போ அவன் பிரிந்து போய்விடுவானோ, அந்த வெப்பம் குறைஞ்சிருச்சு, அவன் பிரிஞ்சு போய்விடுவானோ, இதைத்தான் அந்த குளிர்ந்த நிலையை உடைய அவன் உணர்த்துகிறானோ, அவன் குளிர் உணர்த்துகிறதோ. அப்போ அது நான் உணர்வதற்கு முன்பாக என் வளையல்கள் உணர்ந்து விட்டன. ஆலிங்கனம் செய்யும் பொழுது அந்த வளையல்கள் இருந்தால் அந்த வளையல்கள் அந்த உடம்பில் படும். அந்த உடம்பினுடைய சூடு வளையலில் பட்டு இவள் கையில் பட்டு இவளுக்கு அந்த சூடு உணரச் செய்யும். அப்படி சூடு இல்லவில்லை, குளிர்ந்த உடம்பு என்றால் அதுவும் அவளுக்கு தெரியும். ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி அந்த வளையல்கள் அங்க வேலை செய்யுது. அப்போ அந்த வளையல்கள் முதலில் உணர்கின்றன. இவள் உடம்பு உணர்வதற்கு முன்பாக தலைவன் குளிர்ந்து விட்டான், அவன் பிரிந்து போய் விடுவான் என்பதை. அப்படிங்கறதான் வள்ளுவர் இந்த குறளை அருமையா சொல்றார். இதற்கு ஒரு பாட்டு. தாழம்பூவு ஈரமாச்சு, தலையில் சூட நேரமாச்சு, சூடு கண்ட ஈரமூச்சு, தோலை சுட்டு காயமாச்சு, பார்வையாலே 100 பேச்சு, வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சு, போதும் போதும் காமதேவனே, மூச்சு வாங்குதே 2 ஜீவனே, ஏதோ மோகம் ஏதோ தாகம், நேற்று வர நினைக்கலையே, ஆசைவித முளைக்கலையே, செய்தி என்ன வனக்கிழியே, பொண்ணுக்கென்ன ஆச்சு நேத்து, நெஞ்சுக்குள்ள சார காத்து, தொட்ட பாகம் தொட்டு பார்த்து, சாய்வதென்ன கண்கள் பூத்து, அக்கம் பக்கம் சுத்தி பார்த்து, தலைக்கு மேல தண்ணி ஊத்து, விடிய சொல்லி கோழி கூவுது, இந்த வேளையில் நெஞ்சு தாவுது. வைரமுத்து வரிகள், ஜானகி கிருஷ்ணச்சந்திரன் குரலில், இளையராஜா இசையில், கோழி கூவுது படத்தில். இதைத்தாங்க இந்த குரலையும் வள்ளுவர் சொல்றார். ஏன்னா அவங்க ஒன்றாக கலந்த பிறகு அந்த குளிர்ந்த துறையை உடைய அந்த தலைவன் அவளை விட்டு பிரிந்து போக அந்த நேரும் அந்த ஒரு நிகழ்வை உணர்ந்து கொள்கிறாள் தன் வளையல்கள் மூலமாக. தன் வளை கலந்து கொள்ற மாதிரியும் சொல்றாங்க, அப்படி எடுத்துக்கலாம். ஆனா பிரிஞ்சு போயிடுவான்னு நினைச்ச உடனே வளையல் கலந்துருமா என்ன, கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? அதனால இப்படி ஒரு பொருளும் இருக்குதுங்கிறதா என்னுடைய கருத்து. தன்னந்துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வளை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினத்திரலை வெளியிடும் சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.